ஆம் சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு வந்து குஷியா ஒண்ணு இருக்கீங்களா? குஷியா இருக்கிறோம். ஓகே. இன்னைக்கு 1/8/2024 முறையில பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, நீங்கள் தூய்மை ஆகாமல் திரும்ப செல்ல முடியாது. அதனால பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இயற்கையாகவே நம்ம தூய்மை ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கேள்வி சொன்னாங்க, உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, பாபா என்ன விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. பாபா சொல்றாங்க, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறக்கணும். அதாவது பாபா தேக உணர்விலிருந்து விலகி போறதுக்கான பயிற்சி நமக்கு இந்த உடல்ல இருக்கும் போதே சொல்லி கொடுக்கறாரு. சரீரத்துல இருக்கும் போதே அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறாரு. மேல போறதுதான் இறப்பது. ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு பரந்தாமத்துக்கு மேல சரீரத்துல இருந்து பிரிஞ்சு போறதுதான் இறக்குறது. செல்வது மற்றும் வருவது, அதாவது பரந்தாமம் போகுது, அப்புறம் இந்த உலகத்துல நடிக்கிறதுக்கு வருது. இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உலகத்துல யாருக்குமே இப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்னு கேட்டாலும் தெரியாது, எங்க போக போறோம் இறந்ததுக்கு அப்புறம்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியாது. அப்ப அப்பேற்பட்ட ஞானம் பாபா உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆத்மாக்களாகிய நாம் மேல இருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பதற்காக வந்திருக்கோம். நம்ம எல்லாமே பரந்தாமத்துல இருந்தோம், இந்த நடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். உண்மையிலேயே நம்ம எல்லாருமே அங்க இருக்கிறவங்க தான். இப்ப திரும்பவும் நம்ம வீட்டுக்கு அங்க போகணும். சொல்லுங்க. பாபா சொன்னாங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செஞ்சோம்னா எந்த கஷ்டமும் இருக்காது. அப்போ கொட்டாவி கூட வராது. இதை சகஜ நினைவு செய்து அப்படியே சகஜமா நம்ம அவரை நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நம்ம தான் ஆத்மா, நம்ம இந்த சரீரம் கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆத்மா தான் சரீரத்தை எடுத்து நடிக்கிறதுக்கு சமஸ்காரம் அனைத்தையுமே ஆத்மாவில் தான் இது நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ஆத்மாவில்தான் சமஸ்காரம் இருக்குது. அதாவது மனம் புத்தி இரண்டுமே சேர்ந்துதான் நம்மளுக்கு சமஸ்காரமா பதிவாகுது. அதனால நம்மளை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையாகிய சிவபாபாவை எப்பவுமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் இப்போதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது இந்த சங்கம யுகத்துலதான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுவும் இந்த கல்பத்தின் கடைசியில தான். பிறகு இந்த ஒரு கல்பம் தொடங்கின அப்புறம் கூட நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பாபா வர்றதே கடைசி கல்பத்தின் கடைசியில தான் வர்றாங்க. நீங்கள் இந்த அமைதியாக அமர்வதன் மூலம் உலகம் தெரிந்திருக்கவில்லை. அதாவது அமைதியா நம்ம பாபாவோட நிலையில மட்டும் இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த உலகமே மறந்துடும். இதனை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுது. நம்ம ஆத்ம ஞானத்துல இருந்தோம்னா அதுதான் இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம்தான் நம்ம நடிக்க வர்றோம். நடிப்பதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வர்றோம். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையிலேயே அங்கதான் இருக்கக்கூடியவங்க. இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. இப்போதைக்குதான் நம்மளுக்கு இந்த ஞானம் இருக்குது. மற்றபடி இதுல இந்த ஹடயோகி விஷயம் எதுவுமே இதுல கிடையாது. முற்றிலும் சகஜமானது. அதாவது நம்மளுக்கே தெரியும் நம்ம ஆத்மா அப்படிங்கிறது, நம்மளுக்கே உணரணும் அப்படிங்கிறாங்க. இப்போது ஆத்மாக்களாகி நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் தூய்மை ஆகாமல் செல்லவே முடியாது. அந்த இடத்துக்கே நம்மளால போக முடியாது. தூய்மை ஆவதற்கு தான் பரமாத்மா தந்தைய நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நினைவு செய்துதான் பாவம் அழிந்து விடும். கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை இதுல. நம்ம நினைச்சா மட்டும் போதும். மத்த மாதிரி ஹடயோகம் மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே ட்ரை பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. பாபா சொல்றாங்க, நீங்க எங்கேயாவது போறீங்கன்னா கூட தந்தையுடைய நினைவுலயே இருங்க. என்ன செஞ்சாலும், காரியங்கள் செஞ்சாலும், என்ன வேணா பண்ணுங்க, எங்க வேணா போங்க, ஆனா அப்பாவுடைய நினைவுல இருந்து பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும்னா ஆத்மா தூய்மையாக முடியும். ஏன்னா நீங்க உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட இடம்னா தூய்மையான உலகம்.
அந்த தூய்மையான உலகத்துல இந்த ஞானத்தின் அவசியம்லாம் இருக்காது. இப்ப சத்தியுகம் போயிட்டோம்னா நமக்கு ஞானம் தேவைப்படாது. ஏன்னா இங்கதான் நம்ம அசுத்தமா இருக்கோம், நம்மள தூய்மையா மாத்துறதுக்கு நம்மள இந்த ஞானம் பாபா கொடுக்கறாரு. அங்க நமக்கு எல்லாருமே தூய்மையா இருக்கும்போது இந்த ஞானமே தேவைப்படாது. ஏன்னா அங்க எந்த விகர்மமுமே நம்ம செய்யறது இல்ல. இங்க நீங்க செஞ்ச விகர்மத்தை நினைவின் மூலமா மட்டும்தான் அழிக்க முடியும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாபா சொல்றாரு, நீங்க இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குறோம். அதாவது நம்ம ஜென்மம் எடுத்த உடனேயே, சரீர ஜென்மம் உடல் எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்ம சக்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குறோம். எங்கே நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது இங்க இந்த இடத்துலதான் செய்யணும்னுலாம் கிடையாது. பயிற்சியை இப்போதுதான் செய்ய வேண்டும் அப்படின்லாம் கிடையாது. பேட்டரியை இப்போது சார்ஜ் செய்ய வேண்டும். இப்போ நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் நல்லா இறங்கி இருக்கு, அதாவது கலியுக கடைசியில. பிறகு மெதுவா பேட்டரி சார்ஜ், அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிரும், தானாவே அது குறைஞ்சிருது. அது அப்படி குறையதான் வேணும், அப்படிதான் ஆகிட்டு இருக்கோம். பேட்டரியை சார்ஜ் ஆவதுக்குன்னா ஞானம் இப்போது ஒரு முதல் இது ஞானத்தை கொடுத்துதான் பாபா நம்மளுடைய ஆத்மாங்கிற பேட்டரியை சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு நம்மளுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குது? அதாவது சத்தியுகத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு ரொம்ப காலம் ஆகுது தமோ ஆகிறதுக்கு. அப்போ பேட்டரி கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்புறம் மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் இருக்கிறது. அதாவது மூலவதனத்துல ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அங்க சரீரம் கிடையாது. எனவே அங்க இயல்பாக இறங்குவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. பேட்டரி ஒண்ணுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஆமா, அங்க எந்த காரணமும் நம்ம செய்ய போறது கிடையாது. அதனால பேட்டரி அப்படியே இருக்கும். இப்போ ஒரு மோட்டார் வண்டி அப்படியே நின்றுட்டே இருந்துச்சுன்னா அது பேட்டரி குறையாது. அந்த மாதிரி நம்மளும் அதே மாதிரிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு பாபா. அப்புறம் மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி சார்ஜும் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ மோட்டார் எப்படி பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறதோ, ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறைதான் சார்ஜ் ஆகுறது. நம்ம இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் சார்ஜ் ஆகுது. பிறகு நம்மளே இங்க சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் போது கொஞ்சம் பேட்டரி அப்படியே குறைஞ்சிட்டே தான் வருது. முதலில் அவர் பரமாத்மா என்பதை புரிய வைக்கணும். நம்ம பாபா தான், சிவபாபா தான் பரமாத்மா அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றன. எல்லா ஆத்மாக்களுமே அவங்க நினைவு செய்யறாங்க. ஆனா பகவான் என்று சொல்கிறார்கள். எல்லாருமே பகவான் பகவான் அப்படின்னு அவர் தந்தை, அதாவது நம்ம தான் அவருடைய குழந்தை. அப்படி இருக்கிறப்போ பேட்டரி எப்படி சார்ஜ் செய்வது என்று யாருக்குமே இங்க உலகத்துல யாருக்குமே தெரியறது இல்லை. அது நம்மளுக்கு தான், அதாவது பாபா குழந்தைகளுக்கு இது புரிய வைக்கப்பட்டது இங்க. அப்போ நம்ம சும்மா இருக்கிறப்பையும் ரெஸ்ட் எடுக்கிறோமா அல்லது வேற எங்கேயாவது போறோமா சுற்றுறோமா, எங்க சுத்தினாலும் சரி பாபாவின் நினைவிலே இருக்கணும். அப்பந்தான் நம்ம ஆத்மா சதோ பிரதானமா ஆகும். அப்படியே நீங்க ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் யாரு புரிந்து கொள்ள, இந்த விஷயத்த கூட யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னா, புரியல அப்படின்னா கேளுங்க. இது முற்றிலும் சகஜமானது. சகஜமானதுன்னா அது இயல்பாகவே நம்மளுக்கே புரிய வைக்கக்கூடிய ஈஸியான வழிதான் இந்த மன்மனா பவ அப்படிங்கிறது. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்மளுடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்புறம் ஈஸ்வரன் அதாவது பாபாவை நினைவு செய்து அதாவது செய்வாங்க. எப்பன்னா இப்போ கொஞ்சம் வெள்ளம் வருதுன்னு வைங்களேன் ஒரு இடத்துல, அப்பந்தான் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுள் நினைப்பாங்க. அப்போது யார் பக்தர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, பகவானை தான் நினைப்பாங்க. அந்த நேரம் பகவானை நினைவு செய்யுங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல பகவானுடைய நினைவு என்ன வராது. அவங்க என்ன அழிவு நடந்திருக்கோ அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அதுவும் வெறும் சொல்லில் தான் இருக்கும். பகவானேன்னு வாயால தான் சொல்லுவாங்க,
ஆனா பகவான் தந்தை, அவர்தான் நம்மளுடைய தந்தை, நம்ம தான் அவருடைய குழந்தை அப்படிங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது. ஆனா பகவான் அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. இதை இத முற்றிலுமே யாருமே தெரியவே தெரியாம தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பகவான் சர்வவியாபி என்று தலைகீழான ஞானம்தான் பக்தியிலேயே இருக்குது. அத பாபா தான் சரியான ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பக்தியின் துறை தனிப்பட்டது. அங்க முற்றிலுமே ஏமாற்றம் தான் அடையிறாங்க. கேட்டீங்களா? அப்புறம் இது அதாவது பகல், அதாவது என்ன சொல்லுவாங்க, பிராமணரின் பகல், அப்புறம் சூத்திரரின் பகல், அதாவது சூத்திரரின் இரவு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரம்மாவின் பகல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு தான் சொல்லுவாங்க. சூத்திரர்களின் பகல் சூத்திரர்களின் இரவு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க பகலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஞானம்னாலே பகல், அஞ்ஞானம்னாலே இரவு. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, நீங்க பகல்ல இருக்கீங்க. இந்த வாக்கியம் எல்லாமே சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதாவது பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு, இதெல்லாமே சாஸ்திரங்கள்ல இருக்கு. இப்ப உங்களுடைய புத்தி எல்லையற்ற விஷயத்துல போயிடுச்சு சொல்லப்போ. ஏன்னா இந்த சரீரம் பத்தின சிந்தனையை விட ஆத்மா பத்தின சிந்தனை, பரமாத்மா பத்தின சிந்தனை தான் நமக்கு அதிகமா இருக்கு. பாபா சொல்றாங்க, சொல்ல போனா தேவதைகளுக்கு கூட சொல்லலாம் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் இரவு. அப்ப திருமூர்த்தியினுடைய தொழில் என்ன அப்படின்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவங்க பகவான ஆமையில இருக்காரு, மீன்ல இருக்காரு, பிறப்பு எல்லாம் நிறைய பிறப்பு எடுக்கிறாரு அப்படின்னு பிறப்பு சக்கரத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணர் அவங்கள, ராமர், சீதை எல்லாரையுமே என்ன சொல்லிட்டாங்க, பகவான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்க தெய்வீக குணமுடைய மனிதர்கள். நீங்க கூட இப்ப அப்படி ஆகணும். அடுத்த பிறவியில நீங்க தேவதைகளா ஆயிடுவீங்க. 84 பிறவியோட கணக்கு வழக்கு என்ன இருந்ததோ அது இப்ப முடிய போகுது. ஏன்னா இது நமக்கு கடைசி பிறவி. பிறகு திரும்பவும் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இது ரிப்பீட் ஆகும். பாபா சொன்னாங்க, நம்மளை அட்ரஸ் பண்ணி சொல்றாங்க, குழந்தைங்களே தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம அந்த உடம்புல நீங்க எல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு அந்த புத்தியில அதை நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நடிகர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து வருகிறோம் என்பதை நம்ம தான் புரிஞ்சுக்கல. நம்மளை தேகதாரி என்று புரிந்து கொள்கிறோம். நம்ம அந்த உடம்பு தான் நம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். நீங்கள் இந்த சரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு இப்ப பாபா சொல்றாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இறப்பதற்கு பாபா கற்றுத்தர்றாங்க. சங்கம யுகத்துல இதை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது நம்மளுக்கு. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டுக்கு, நம்ம அந்த சாந்தி தாமத்துக்கு செல்வதற்காக. வீட்டுக்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்போது யாருக்குமே கிடையாது. இந்த மரண லோகத்துல இது உங்களுடைய கடைசி பிறவி, நம்மளுடைய கடைசி பிறவி இந்த கலியுகம். அதுலயே இப்போ கடைசி பிறவிதான் எடுத்திருக்கோம். ஏன்னா அழிவு மிக அருகில இருக்கு அப்படிங்கிறத பாபா சொல்றாங்க. சத்தியுகத்தை தான் அமரலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நாம் சீக்கிரமா போகணும் அங்க. இப்போ புருஷார்த்தம் செஞ்சாதான் நம்ம அங்க போக முடியும், தூய்மை ஆகணும். இப்போது குழந்தைகளாகிய நம்ம எல்லாம் புத்தியில் அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ நம்ம அங்க போகணும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. முதல்ல முக்தி தாமமான வீட்டுக்கு போகணும். அப்புறம் இந்த சரீரம் என்னும் ஆடையை இங்கேயே விட வேணும். நம்ம அதை சரீரத்தோட மேல போக முடியாது. பிறகு ஆத்மா வீட்டுக்கு சென்று அங்க போயிடும். அப்படி எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க நாடகம் முடிஞ்சதும் என்ன செய்வாங்க, ஆடைகள் எல்லாம் களைஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க. என்ன அணிஞ்சிருக்காங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு வீட்டுக்கு, நாடகம் முடிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. நீங்களும் கூட இப்போது நம்மளை சொல்றாங்க, இப்ப நீங்களும் கூட இப்போது இந்த சரீரத்தை விட்டு
மெல்ல மெல்ல அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. பாபா சொல்றாங்க, இங்க கணக்கிலடங்காத மனிதர்கள் இருக்காங்க. எவ்வளவு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. ஆனா அங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். இப்ப அதே தர்மத்தை சேர்ந்தவங்க என்ன தங்களை ஹிந்துன்னு சொல்றாங்க. தங்களுடைய உயர்ந்த தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் மறந்துட்டாங்க. அதனால என்ன ஆயிட்டாங்க, துக்கமுடையவர்களா ஆயிட்டாங்க. சத்தியுகத்துல உங்களுடைய கர்மம் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்ப கலியுகத்துல ரொம்ப கீழானதா ஆயிடுச்சு. நம்ம எப்படி விழுந்தோம் அப்படின்னு இப்ப புத்தியில வருது. ஏன்னா தந்தை நமக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டாரு. நீங்க தான் உயர்ந்த ஆத்மாக்களா இருந்தீங்க, இப்ப தேவதை போல இருந்த நீங்க தான் இப்ப என்ன ஆயிட்டீங்க, கீழானவர்கள் ஆயிட்டீங்க அப்படின்னு தந்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இப்ப குழந்தைகள் நீங்க எல்லையற்ற தந்தையினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் சொல்லணும். எல்லையற்ற தந்தை தான் வந்து இந்த புதிய உலகம் சொர்க்கத்தை படைக்கிறாரு. இது மன்மனா பவ, இது கீதையில சொல்லப்பட்ட வார்த்தை. இதோட உண்மையான விளக்கம் நமக்கு தான் பாபா சொல்லி கொடுத்திருக்காரு. இது உங்களுடைய பாடசாலை. குழந்தைகள் வந்து படிக்கிறாங்கன்னா நம்மளுடைய தந்தையின் பாடசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, கல்லூரியில வந்து காலேஜ்ல நம்ம அம்மா அப்பா 2 பேருமே அங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோமா, இது எங்க தாய் தந்தையினுடைய இது காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இருவருமே இதா இருக்காங்க, ப்ரொஃபஸரா இல்ல பிரின்சிபலா இருக்காங்க அப்படின்னா தாய் தந்தையினுடைய கல்லூரின்னு சொல்லுவோம். அதே போல இங்க கூட, ஏன்னா அவங்க 2 பேருமே நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. இங்க கூட மம்மா பாபா 2 பேருமே உங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. அதனால இது மம்மா பாபாவினுடைய பாடசாலைன்னு நீங்க சொல்றீங்க. பாபா சொல்றாரு, கல்பத்திற்கு முன்பு கூட உங்களுக்கு இதே ஞானத்தை நான் கொடுத்தேன். இன்னும் நாளுக்கு நாள் பாபா வந்து ஆழமான ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு நமக்கு தினமும். அப்ப ஆத்மாவுடைய ஞானம் உங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்கறேன் பாருங்க. இந்த சின்ன ஆத்மா, ஒரே ஒரு சின்ன புள்ளியில 84 பிறவியினுடைய நடிப்பு இருக்கு. அது ஒருபோதுமே விநாசம் ஆகுறதே இல்லை. அப்ப ஆத்மாவும் அழியாதது, அதுல இருக்கக்கூடிய அந்த பதிவாயிருக்கக்கூடிய 84 பிறவி நடிப்பும் அழியாது. அப்ப நீங்க உணரணும், இந்த ஆத்மா தான் காது மூலமா கேக்குது, இந்த வாய் மூலமா பேசுது. அப்ப இந்த சரீரத்து மூலமா ஆத்மா என்ன பண்ணுது, இந்த நடிப்பு நடிக்குது உலகத்துல. சரீரத்துல இருந்து ஆத்மா தனியாயிருச்சுன்னா பேச முடியுமா அப்படின்னு கேக்குறாரு பாபா. பேச முடியாது. அப்ப இது நீங்க புரிஞ்சுக்கணும், ஆத்மா தான் அப்ப அங்க முக்கியம். குழந்தைகளே, இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும். அதனால இந்த புருஷோத்தம சங்கம யுகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், அப்பாவுடைய அறிமுகத்தை தெரிஞ்சுட்டு நம்மளை தூய்மையாக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளை மாத்திக்கிறோம். சாந்தி தாமத்துல தூய்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னா இப்ப என்ன பண்ணணும், நம்மள தூய்மையாக்கிக்கிறணும். சொல்லுங்க. அதாவது நம்ம அங்க சாந்தி தாமத்துல சரீரமே இருக்காது. ஆத்மா தூய்மையாக அங்கதான் தூய்மையா இருக்குது. அங்க நம்ம போனோம்னாலே என்னது, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருச்சு. அங்க இருக்கிறப்போ நம்மளுக்கு பேட்டரி ஒண்ணுமே ஆகாது, அதாவது டிஸ்சார்ஜ் ஆகாம அப்படியே இருக்கும். இங்க சரீரத்தை எடுப்பதன் மூலம் மோட்டார் வேலை செய்கிறது. நம்ம பாடியா உடம்ப எடுத்து பிறவி எடுக்கிறப்போதான் அந்த மோட்டாரை ஒர்க் ஆகுது. மோட்டார் நின்று விட்டால், அதாவது பெட்ரோல் குறையுமா என்ன, நிறுத்திட்டோம்னா பெட்ரோல் தானா குறையாதுல்ல. அதே மாதிரி நம்ம சாந்தி தாமத்துல இருக்கிறப்போ ஒண்ணுமே ஆகாது. நம்ம பேட்டரி சார்ஜ் ஏறினது அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்மளுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. அந்த ஆத்மா உணர்வே இல்லாம ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஒரேடியாக அணைந்து விடவில்லை, ஆனா ஒரேடியா அணைஞ்சு போயிடல அப்படின்னு சொல்றாங்க. யாராவது இறந்து விட்டால் தீபம் ஏற்றாங்க. அந்த ஆத்ம தீபம் அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபம் சிம்பாலிக்கா ஏற்றி வைக்கிறாங்க. பிறகு அதை அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாப்பா அதை பாக்குறாங்க. ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை அப்படின்னு பாபா சொன்னாங்க. அது அழிவற்றதாகும். ஆத்மானாலே அழிவற்றதா, சரீரம்தான் அழியுது. அப்போ ஒவ்வொரு பிறவை எடுக்கிறப்போ நம்ம ஒவ்வொரு சரீரத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும்
பாபா பாபா வந்து எளிமையாக நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இது யாருக்கு சொன்னாலுமே புரியுற மாதிரி தான் எளிமையாக சொல்லி வைக்கிறாங்க. இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க. அனைவருமே இப்போது என்னாச்சுன்னா காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்மமாகி விட்டாங்க. குழந்தைங்களாம் நல்ல பிள்ளைங்க தான், ஆனா இந்த ஒரு விகார குணத்தினால சாம்பலான மாதிரி ஆயிட்டாங்க. பிறகு அவர்கள் விழிக்க செய்வதற்கு ஆத்ம உணர்வுல வர்றதுக்கு தான் பாபா இப்போ நம்மளுக்காக வந்திருக்காங்க. முற்றிலும் தமப்பிரதமாக இருந்தவர்களை, அதாவது இறந்து போயிட்டோம், தமப்பிரதானமா இருந்து இறந்து போயிட்டோம், அதை இறந்தவங்க மாதிரி ஆகிட்டோம். நம்ம பாபாவை தெரிந்து கொள்வதே இல்லை. மனிதர்கள் வந்து ஒரு காசுக்கு கூட மதிப்பற்றவர்களாக ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பைசா கூட எந்த மனுஷனுமே உதவ மாட்டான், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்குமே உதவாது. நம்ம எரிச்சிட்டாங்கன்னா சாம்பல் எதுக்குமே உதவாது. பெரிய மனிதர்கள்ல வேணா சிலர் வந்து அதை எடுத்து சில இடங்கள்ல அதை போடுறாங்க. மற்றபடி அது மற்றவங்கள அது யாரு இறந்தாலுமே அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது. மனுஷன் சரீரம் விட்டாச்சுன்னா சரீரம் எதுக்குமே உதவாது அப்படிங்கிறத பாபா சொல்றாங்க. அத பாரசீகர்கள் அப்படின்னா அவங்க அந்த இன மக்கள் வந்து கிணற்றுல வச்சுட்டு அந்த இறந்தோடனே அந்த உடலை வந்து கிணத்துல வச்சுட்டு போயிடுவாங்களாம். அதை வந்து மற்ற பறவைகள்லாம் கொத்தி சாப்பிடுமா. பிறகு மீதமுள்ள எலும்பு வந்து அந்த கிணத்துக்குள்ளேயே விழுந்துருமா. அப்போ இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல அது உதவுது, அந்த பறவைகளுக்காவது உணவா உதவுது அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்குறாங்க. இப்போது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விடணும் அப்படின்னு நம்மளே சந்தோஷமா குச்சியா பாபா நினைவுல இருந்தே அந்த சரீரத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதாவது நம்ம வந்திருப்பதே சரீரத்தை விட்டு வீட்டுக்கு திரும்பி செல்வதற்காக. இப்போ நம்ம எப்படி இந்த உலகத்துல ஜென்மம் எடுத்தோமோ முதல்ல ஒரு ஆத்மாவா வந்துதான் ஒரு உடல் எடுத்தோம். இப்போ போகிறப்பவும் அதே மாதிரி தானே நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உடல்லாம் எடுத்துட்டே போக முடியாது, வர்றப்பயும் உடலை எடுத்துக்கிட்டு நம்ம இங்க வரல பூமிக்கு. அதனால அப்படிதான், அதாவது அந்த பயிற்சியை தான் இப்ப கொடுக்குறாரு பாபா நம்மளுக்கு. அதாவது ஜீவன் முக்திக்கு செல்லணும் அப்படின்னா குஷியோட செல்லணும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. சொல்றாங்க யார் என்ன நடிப்பை நடிச்சாங்களோ அதையேதான் கடைசி வரை நடிப்பாங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நடிப்பு மாறாது. அப்ப பாபா வந்து நமக்கு முயற்சி செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாரு, நமக்கு வழி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சாட்சியாக இருந்து ஒருத்தருடைய நடிப்பையும் பார்த்துட்டே இருப்பாரு. இதுல பயப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. நாம் சொர்க்கத்துக்கு போறதுக்காக முயற்சி செஞ்சு சரீரத்தை விட்டுடுறோம். பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருந்தோம்னா கடைசியில புத்தியில அப்ப யாருடைய நினைவு இருக்கும்? அப்பாவுடைய நினைவு தான் இருக்கும். அப்ப அதற்கேற்றபடி அடுத்த பிறவியில அதே நிலைமையில அதற்கேற்ற பிறப்பு நமக்கு இருக்கும். ஆனா இதுல உழைப்பு வேணும். ஏன்னா கடைசி நேரத்துல பாபா என்ன சொன்னாரு, இதை இப்ப முன்னாடி ஒரு பேராகிராஃப்ல சொல்லியிருந்தாரு, கடைசி நேரத்துல வெள்ளம்லாம் வரும்போது இறைவனுடைய நினைவு இருக்காது, நண்பர்கள், உறவினர்கள், சொத்து, அப்ப குழந்தைகள், அவங்களுடைய நினைவு தான் அதிகமா வரும். ஏன்னா அந்த நேரம் நமக்கு நினைவு வராது, அவ்வளோ அப்படி இருக்கும். அப்ப இதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம ஆத்மால அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால கடைசி நேரத்துல அப்பாவுடைய நினைவு இருக்கும். ஒவ்வொரு படிப்புலையுமே உழைப்பு இருக்கு. உலகத்திலயுமே நல்ல ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வரணும்னா கண்டிப்பா நிறைய கடினமா படிக்கணும், நிறைய உழைப்பு கொடுக்கணும். இப்ப இந்த படிப்பு சாதாரண படிப்பா? லட்சுமி நாராயணனுடைய பதவி வேணும்னா எவ்வளவு உழைப்பு செய்யணும். பகவானே வந்து நம்மள படிக்க வைக்கிறாரு. அப்ப அந்த படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு? கண்டிப்பா பெரிய படிப்பு தானே. அப்ப இதில் நீங்க வந்து தெய்வீக குணமுடையவர்களா மாறுறீங்க. இந்த படிப்பின் மூலம் லக்ஷ்மி நாராயணர் ஆகுறீங்க. அவங்க லட்சுமி நாராயணன் சத்தியுகத்துல இருந்தாங்க. இப்ப நீங்க மீண்டும் அந்த சத்தியுக தேவதைகளாக ஆகுறதுக்காக இந்த படிப்பு படிக்க வந்திருக்கீங்க. குறிக்கோள் ரொம்ப சகஜமானது. அப்ப இந்த திருமூர்த்தியில கூட பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க புரிய வைக்கலாம். பிரம்மா தான் விஷ்ணு ஆகுறாரு சத்தியுகத்துல.
அப்ப அந்த விஷ்ணு தான் மறுபடியும் என்ன ஆகுறாரு, 84 பிறவி முடிஞ்ச உடனே கடைசி நேரம் சங்கம யுகத்துல பிரம்மா ஆகுறாரு. பிரம்மாவுக்கு 8 கைகள் காமிச்சிருக்காங்க, 100 கைகள் காட்டுறாங்க. ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து அவ்வளோ குழந்தைகள். அந்த பிரம்மாவினுடைய வாய் மூலமா ஞானம் கேட்ட குழந்தைகள் தானே நம்ம எல்லாரும். அவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. அதனுடைய அடையாளமா அவருக்கு அத்தனை கைகளை காமிச்சிட்டாங்க. மற்றபடி இவ்வளோ கை இருக்க மனுஷங்க யாராவது இருக்க முடியுமா? ராவணனுடைய 10 தலைக்கு கூட அர்த்தம் இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு இது எதுவுமே புரியல. அப்ப இது எப்ப ஆரம்பமாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த ராவணன் யாரு, எப்ப ஆரம்பமானது, எப்ப இருந்து அவரை எரிக்கிறாங்க இப்படின்லாம் நம்ம ஏதாவது கேட்டோம்னா எதுவுமே தெரியாது. பரம்பரையா பண்றாங்க, நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட எப்போதுல இருந்து அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது. ஆனா தந்தை நமக்கு இது எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாரு. அப்பாதான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, டீச்சரா இருக்காரு, குருவாகவும் இருக்காரு. அப்போ குழந்தைகளுக்கு பகவானே நமக்கு தந்தையா இருக்காரு, ஆத்மாவுக்கு டீச்சரா இருக்காரு, குருவா இருக்காருன்னா குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாரு. சொல்லுங்க சிஸ்டர். அப்படி இந்த அருள் காட்சியகம் போன்ற இதெல்லாம் யாருடைய வழிகாட்டுதல் மூலம் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள். அப்போ வழிகாட்டுதல் படி திறந்து கொண்டே இருப்பார்கள். அந்த பாபா சொல்ற மாதிரி நிறைய மியூசியம்லாம் திறந்துட்டே இருக்காங்க. பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னா, அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை பார்க்க வையுங்களேன் அப்படின்ட்டு மக்கள்லாம் கேக்குறாங்க. அப்போ நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இவ்வளவு சிறிய புள்ளியில் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்குது. இதனுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளவு பெரிய சரீரம் நடக்குது. அப்புறம் இப்போது உங்களுடைய ஒளியின் கிரீடம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம பதீத்தமா இருக்கிறோம், அதனால ஒளியின் கிரீடம் கிடையாது. ரதத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் இல்லை. இப்போ வந்து ரத்தின கிரீடமும் கிடையாது. ஆமா, ரத்தின கிரீடமும் கிடையாது. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யணும். அப்போ முயற்சி செஞ்சாதான் ஒவ்வொரு கல்பமும் நீங்க பாபாவிடம் இருந்து ஆசையை அடைஞ்சீங்க. இதே மாதிரிதான் முயற்சி செஞ்சுதான் அடைஞ்சீங்க. முன்பு என்பதே அதாவது நீங்க சொல்லுங்க சிஸ்டர். நீங்க சொல்லுங்க. பாபா சொல்றாங்க, முன்பு எப்பவாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாராம் குழந்தைகள் கிட்ட. அவங்க சொல்றாங்க, ஆமா பாபா. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி சங்கம யுகத்துல நம்ம அப்பா கிட்ட ஞானம் கேட்டோம், பாபாவை சந்திச்சோம். அத சொல்றாங்களா? ஆமா பாபா, ஒவ்வொரு கல்பமும் பார்த்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு கல்பமும் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாராம். லட்சுமி நாராயணா நாங்க ஆகுறதுக்காக சந்திக்கிறோம். ஆனா எல்லா குழந்தைகளுமே இதைதான் சொல்லுவாங்க. பாபா குழந்தைங்க என்னவாக போறோம்னா லட்சுமி நாராயணன். நல்லது, நல்ல விஷயத்தான் சொல்றீங்க, ஆனா முயற்சி பண்ணணும். அனைவருமே நரன்ல இருந்து நாராயணன் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப பிரஜைகள் கூட வேணும். அந்த வரிசை கிரமமா தான் எல்லாருக்கும் இருக்கும். சத்தியநாராயணன் கதை கூட இருக்கு. அவங்க கதை சொல்றாங்க, ஆனா அதனுடைய அர்த்தம் எதுவுமே புரியல. அதனோட அர்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை அப்பாதான் நமக்கு இப்ப சொல்றாரு. அதாவது நம்ம அப்பாதான் எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனாலும் புத்தியில் எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. சுகதாமத்திற்கு நம்ம போகணும், சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வருபவரே நம்ம பாபா ஒருவர் தான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இத வந்து நம்ம தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்லணும். அப்போ பாபா கேக்குறாங்க, ஆத்மாவை தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது தந்தைதான் அழைச்சிட்டு போக முடியும். அவருதான் அழைச்சிட்டு போக முடியும். இப்போது பாபா வந்திருக்காங்க.
ஏன்னா அனைவருமே அங்கதான் போகணும், கூட்டிட்டு போறதுக்கு தான் இப்பவே வந்திருக்காங்க. நாம் எந்த உடலில் வந்திருக்கிறேனோ அவரை தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு யாருக்குமே பாபா தெரியல. சொன்னாங்க. ஆமா, உலகத்துல ரதமும் இருக்கிறது. அது ரதம்னா பிரம்ம பாபாவோட அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் ஆத்மாவுமே ஒவ்வொரு ரதத்துலதான் அமர்ந்திருக்கு. நம்மளுடைய உடல் வந்து அப்படிதான் அப்படின்னு. அப்போ அனைவருடைய ஆத்மாவும் இரு புறங்களுக்கு இடையே தான் இருக்கிறது. நம்ம இப்போ யார்கிட்டயும் கேட்டா கூட யாருக்குமே தெரியாது. அது பாபா சொன்னனாலதான் நம்மளும் பாபா சொல்றாங்க அப்படின்னு நம்மளும் சொல்ல முடியுது. பாபா வந்து புருவத்தின் மத்தியில் அமர்வார், மிகவும் சகஜமாக புரிய வைக்கணும். மத்தவங்க சொல்றப்பையும் ஒரு சாதாரண முறையில அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு ஒரு பாபாவே ஆவார். உலகத்துல உள்ள எல்லாரையுமே தூய்மையாக்குறது பாபா ஒரு ஆளு தான். இது எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாத காரியம். பாபாவின் அனைத்து குழந்தைகளுமே சமமானவர்கள். அவங்க இவங்கதான் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது பாபா கிட்ட. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எதுவுமே கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்குது. இதில் யாரும் குறுக்கிட முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க, ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்க. நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் கூட உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்க. பாபா சொல்றாங்க, சிலர் தினமும் உங்களை வந்து இழிவுபடுத்துறாங்க, உங்களுக்கு கெட்டது செய்யறாங்க, உங்களை அவதூறா கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இருந்தாலும் அவங்க பொருட்டு நீங்க மனசுல வெறுப்பு இல்லாம அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது அந்த உதவி செய்யணும். இதுதான் ஞானி ஆத்மாவுடைய செயலம். அப்ப குழந்தைகள் நீங்க, அதுக்கு உதாரணம் பாபா சொல்றாரு, குழந்தைகள் நீங்க தந்தைய 63 பிறவியா என்ன பண்ணீங்க? துவாபர யுகத்துல இருந்து இழிவு பண்ணிக்கிட்டேதான் இருந்தீங்க. அவ்வளோ நிந்தனை பண்ணீங்க, அவ்வளோ திட்டுனீங்க. ஆனா அப்பா உங்களை என்ன பார்வையில பாக்குறாரு? மங்களமான பார்வையில பாக்குறாரு. இது என்னுடைய குழந்தை அப்படின்னு இப்போ அந்த அன்பு காட்டுறாரு. அப்ப உங்களுக்கு என்ன பண்றாரு? நன்மைதான் செய்யறாரு. நீங்க அவ்வளவு திட்டினா கூட, நம்ம அவ்வளவு திட்டணும். நம்ம பாபா வந்து 23 பிறவி அவ்வளவு கல்லுல இருக்காரு, முள்ளுல இருக்காரு. அவரு அவ்வளவு திட்டணும். நல்லது செய்ய, ஏதாவது யாராவது உறவுகள் இறந்துட்டா அவர் அவ்வளவு திட்டணும். எல்லாத்துக்குமே திட்டணும் கடவுளை. ஆனாலும் அவர் நம்ம மேல என்ன பண்ணல? அன்பான பார்வையில, மங்களமான பார்வையில தான், நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற பார்வையில தான் பாக்குறாரு. அப்ப அதே போல நீங்க கூட தந்தைய ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அவங்க செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நீங்க நல்லது செய்ய, எப்படி நல்லது செய்ய முடியும்? அவங்கதான் ஞானம் நிறைந்த ஆத்துமா. மனசுல எண்ணத்தால கூட தீமை நினைக்க கூடாதான். அவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்படி ஆகட்டும் அவங்களுக்கு அப்படின்னு எண்ணத்துல கூட உருவாக்க கூடாது. அவங்கதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவா. பாபா சொல்லுவாங்கல்ல, எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலயுமே தூய்மையா இருக்கணும் அப்படின்ட்டு. மன்மனா பவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனநிலையை கண்டறியலாம். நம்ம எப்பவுமே பாபாவின் நினைப்புல மூழ்கி இருந்தோம்னா மற்றவங்களோட நிலை என்னவா இருக்கு, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு கூட நம்மளால புரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்கு சில நேரங்கள்ல அவங்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு வராங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணிடலாம்? அதுல இருந்து விலகிடலாம். அந்த மாயா வர்றத கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு அது தூரத்துல இருந்தே நம்ம விரட்டிடலாம். பாபா சொல்லுவாங்கல்ல, வர்றதுக்கு மாயா வரக்குனாலே கண்டறியணும்னு. அப்பதான் சத்தியுகத்துக்கு போக முடியும். ஆமா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா விரட்டிட்டே இருந்தோம்னா திரேதாயுகம் தான் வர முடியும். ஆமா. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஆமா. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பாபா. Thank you sister. Thank you.